வணக்கம். ஆரோக்கியமான வாழ்வு சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது கொள்ளுப்பொடி. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கொள்ளுப்பொடி செய்வதற்கான தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி கொள்ளு, ஒரு கைப்பிடி உடைச்சிக்கல்ல, கொஞ்சம் குண்டு மிளகாய், கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவுக்கு பூண்டு நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் பூண்டு கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறதுல கூட தப்பு இல்லை. வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கொள்ளு எடுத்து போட்டுக்குங்க. கொள்ளு எடுத்து போட்டுக்குங்க. கொள்ளு எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே வருது. அந்த கொள்ளு நல்லா வறுபடணுமா, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த கொள்ளு நீங்கள் எந்த அளவுக்கு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல வாசனை வரும். அந்த கொள்ளு நல்லா செவந்து வரணும். சிவப்பு நிறத்தில் வரணும், நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். அவ்வளோ அளவுக்கு வந்துச்சுனாக்கா அது கொஞ்ச நேரத்தில் ஆகிடும். ரொம்ப நேரம் தேவைப்படாது, கொஞ்ச நேரத்தில் ஆகிடும். அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இது பண்ணணும். கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் குண்டு மிளகாயை அள்ளி போட்டுக்குங்க. குண்டு மிளகாயை அதுவும் கூட போட்டு நல்லா கொஞ்சம் வறுபட்டுரும். குண்டு மிளகாவும் கொஞ்சம் நல்லா வறுபடணும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்களா, நல்லா வறுந்துக்கின்னு இருக்கணும். குண்டு மிளகாவும் கொஞ்சம் வரணும். பாருங்க, நல்ல ப்ரௌன் கலரில் வருதா. பார்த்துக்க, வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தோம்னாக்கா உடம்புக்கு பெரிய பலன் தரும். இதை செய்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது யார் வேணாலும் செய்யலாம். அப்புறம் பாருங்கள், இந்த மிளகை போட்டு லாஸ்ட்டாக மிளகை போட்டு கொஞ்சம் அப்படியே வறுபட்டுக்கலாம். மிளகு ஜீரகத்தை போட்டு அப்படியே வறுபட்டுக்கலாம். நல்ல வாசனை வரும். பாருங்கள், நல்ல வாசனை. அப்பா அப்பா அப்பா, அருமையான வாசனை. எவ்வளோ அருமையாக இருக்கு. இப்போ பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ கடைசியாக இந்த உடச்சிக்கல்லையை போட்டு நம்ம ஒரு ஐட்டம் அப்படியே சும்மா 2 ஐட்டம் பண்ணோம்னா போதும். இதில் ரொம்ப அதிகமாக வறுக்கணும்னு அவசியமே இல்லை. நல்லா வறுபட்டுடுச்சு. மிளகெல்லாம் ரொம்ப தீஞ்ச மாதிரி வச்சிடக்கூடாது. தீஞ்சிடுச்சுனாக்கா நல்லா இருக்காது. அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நம்ம பதத்துக்கோசரம் அதை வதக்கிக்கணும். இப்போ எல்லாமே சரியாச்சு. இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுக்கிட்டோம். இது கொஞ்சம் ஆறணும். ஆறிடுது. இது ஆறின பிறகு ஒரு மிக்சி எடுத்து அந்த மிக்சியில் கொட்டிக்கலாம். மிக்சியை கொட்டிக்கும். மிக்சியை கொட்டிக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கல் உப்பு போட்டிங்களா நல்லதுமா, உப்பு போட்டுக்கலாம். கூடவே முக்கியமான இதுக்கு நீங்கள் பெருங்காயம் போட மறக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், பெருங்காயத்தை போட்டுக்கணும். நீங்கள் பெருங்காயம் ஒரு அளவுக்கு நீங்கள் போட்டால் தான் அது அவ்வளவும் மணமாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு மாதத்துக்கு 4 முறை 5 முறையாவது நீங்கள் சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ ஒரு பலம் தரும். உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலு, கெட்ட ரத்தம் எல்லாமே இது சரி செய்யும். மூட்டு வலி, இடுப்பு வலி, தலை சுத்தல் எல்லாத்துக்குமே சிறந்தது கொள்ளு தான். பண்டைய காலத்தில் கொள்ளு நிறைய பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. பாருங்க, கொள்ளுப்பொடி ரெடி. ஆஹா, என்ன மணமான கொள்ளுப்பொடி. இது நீங்கள் இட்லிக்கு, தோசை, சாப்பாட்டு, பழையதில் எல்லாத்துலேயும் நீங்கள் எடுத்துக்கிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ வாசனை. பாருங்கள், நீங்கள் வெறுமையாகவே சாப்பிட்லாம். அவ்வளோ வாசனை. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. யாரும் மறந்துடாதீங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்னைக்கு கொள்ளு பொடி செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை நம்ம மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்வோம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு வீடியோவில். நன்றி, வணக்கம்.